ஹல்லேலூயா. அவர் இந்த தருணத்தை கொடுத்தபடினால தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவராய் இருந்திருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் நல்லவராய் இருந்திருக்கிறார். எனவே இந்த புதிய நாளிலும் அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறதான அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு முடிவில்லாதா இருக்கிறது. எனவே இதை ஆரம்பிப்பதற்கு ஜெபிக்கும்படியாக நான் சிஸ்டர் சுபிதாவை கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் தாவே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் எங்களை ஆண்டவர் நேசிக்கிற தேவன் ஆண்டவரே. எங்க மேல நீங்க வைத்திருக்கிற அன்புக்காக அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, இந்த நாளையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து இந்த நாளிலும் அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே அப்பா கேட்கவும், இன்னும் ஆண்டவரே ஆழமான சத்தியங்களை நாங்கள் அறியவும், உங்களுடைய அன்பை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளவும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தருணத்துக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவரே. தகப்பனே, நீங்க இருக்கிறவராகவே இருக்கிறவரப்பா. தகப்பனே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்க கற்றுக்கொள்ள போறவைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில எங்களுக்கு நீங்க கற்றுத்தர இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில அசைவாடுங்கப்பா. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த இடத்துல கடந்து வர இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா கடந்து வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. அது மட்டும் அல்ல ஆண்டவரே, தகப்பனே, எங்களுக்கு கற்றுத்தர இருக்கிற ஆண்டவர் அருமையான ரெபேக்காவை அப்பா அப்படி கருத்து ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவ ஆவியானவர் அப்பா சகோதரியோடு கூட இருந்து நீங்க பேசுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நீர் எங்களுக்கு மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற தேவன் அல்லவா சுவாமி. இந்த நாட்களில் அப்பா, அந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே அப்பா தகப்பனே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஒவ்வொன்றையும் ஆண்டவரே வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியாக சுவாமி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருடைய கண்களையும் திறந்தருளுவீராக சுவாமி. ஆவியானவர் அப்பா தகப்பனே, ரெபேக்காளோடு கர்த்தருடைய கிருபை அருமையான சகோதரியோடு கூட இருந்து ஆண்டவரை சகோதரி ஆளுகை செய்யும்படியாக உங்க கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் தொடக்க முதல் முடிவு வரைக்கும் எங்கள் மத்தியில் அசைவாடுங்க. தேவ கருத்துல எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், நீங்க கதைக்கிறது எதுவுமே கேட்குதில்ல. பாஸ்டர் ரூபஸ், ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. சொல்லுமா ஹalleluya, 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 ஹalleluya.
கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கடைசி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா ஆண்டவரே, இந்த நல்ல தருணத்தை தந்த உம்முடைய ஸ்லாக்கியத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த மிகுதியான நேரத்திலும் நீர் கூட இருந்து வழி நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, வார்த்தையாய் இருக்கிற நீர் வார்த்தையாய் இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய சிலுவையின் பின்னாலே மறைத்துக் கொள்ளுகிற நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்திலே கொடுக்கிறோம். வராதவர்களையும் ஆண்டவரை நேரத்துக்கு அழைத்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நான் சிஸ்டர் ரெபேக்காவிடத்திலே கொடுக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்க கடந்த வாரம் கற்றுக்கொண்ட சில விடுபட்ட விடயங்களையும் பார்த்து கொள்ள போறோம். முதலாவது என் டைமை பற்றி பார்க்க போறோம். என் டைம்ன்றது கடைசி காலத்துல எந்த நேரத்துல இருக்கிறோம்ன்றத பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 2:17 சொல்லப்படுது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். அப்ப அப்போஸ்தலர் காலத்துல என்ன ஆயிடுச்சு? கடைசி காலம் தொடங்கப்பட்டது. ஒரு புத்தகத்தை நாம எடுத்துக்கொண்டோம்னா அந்த புத்தகத்துல ஒரு கடைசி பேஜ் இருக்கும். அந்த கடைசி பேஜ்ல கடைசி எண்ட் பேராகிராஃப் ஒன்று இருக்கும். அதே போலதான் இப்ப நாம என்ன செய்யறோம்? கடைசி காலத்துல, அதாவது கடைசி பேஜ்லுக்கு வந்துட்டோம். அந்த கடைசி பேஜ்ல கடைசி எண்ட் பேராகிராஃப்ல தான் இருக்கிறோம். அப்ப அதனால நம்ம கடைசி காலம் எப்ப? அப்போஸ்தலர் காலத்திலேயே தொடங்கிட்டு, ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால் இந்த 2000 ஆண்டுகளும் என்ன செய்யறார்? நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார். எதற்காக? ஒருவரும் கெட்டு போகாம அவர் எல்லோரையும் சிருஷ்டித்து கொள்ளணும்ன்றதுக்காக அவர் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார். அடுத்து முதலாவது அதிகாரத்துல வார்த்தையை பார்த்தோம். வார்த்தை 7 விதமாக வருகிறது. பிதா, கிறிஸ்து, தூதர், அப்போஸ்தலர், போதகர், பரிசுத்த ஆவி, விசுவாசி என்று. அடுத்து 2 வகையான சாட்சிகளை பார்த்தோம். ஏனென்றால் இந்த 2 வகையான சாட்சியும் இங்க முக்கியமாக இருக்கிறது. ஒன்று புதிய ஏற்பாட்டு மக்களையும் பழைய ஏற்பாட்டு மக்களையும் இங்க வேறுபடுத்தி காட்டுது. அதாவது புதிய ஏற்பாட்டு மக்களை எப்படி வேறுபடுத்தி காட்டுதுன்னா, தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் அடுத்து புதிய பாட்டை பாடுவார்களும் அந்த மக்களை வேறுபடுத்தி காட்டப்படுகிறது. அதே பழைய ஏற்பாட்டு மக்களை தேவன் நிமித்தமும் தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் என்றும் மோசையின் பாட்டை பாடினார்கள் என்றும் இங்க வேறுபடுத்தி காட்டப்படுது. ஏனென்றா நாங்க பார்க்க போறோம். அடுத்து இந்த சபைகளை குறித்து பார்த்த பின்பு 5 வகையான மக்களை குறித்து தான் நாங்க பார்க்க போறோம். அப்ப அந்த 5 வகையான மக்களை குறித்து பார்க்க எங்களுக்கு இந்த 2 சாட்சியும் தான் எங்களுக்கு தேவைப்படும். அது எந்த வகையான மக்கள் பரலோக ராஜ்யத்துல எந்த இடத்துல நிக்கிறாங்கன்றத பார்த்து கொள்றதுக்கு இந்த சாட்சி தேவைப்படும். அடுத்தது வெளிப்படுத்தல படிச்சு கொள்றதால ஏற்படுற நன்மையை கற்றுக்கொண்டோம். அதாவது இந்த தீர்க்க தரிசனம் வசனங்களை வாசிக்கிறவனுக்கும் நன்மை உண்டு, கேட்கிறவனும் பாக்கியவான்,
அதை எழுதியிருக்கிறத கை கொள்கிறவனும் பாக்கியவான். அடுத்து 7 ஆவிகளை பார்த்தோம். ஏசாயா 11:2 7 ஆவிகளை குறித்து இருக்கின்றத நாங்க பார்த்தோம். ஒன்று ஞானத்தை அருளும் ஆவி, உணர்வை அருளும் ஆவி, ஆலோசனை அருளும் ஆவி, பலனை அருளும் ஆவி, அறிவை அருளும் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அருளும் ஆவி, கர்த்தருடைய ஆவியானவர். ஏசாயா 11:2 இந்த 7 வகையான ஆவியை குறித்து சொல்லப்படுது. பரலோக ராஜ்யத்துல 7 வகையான ஆவியாக பரிசுத்த ஆவியானவர் 7 விதமாக செயற்படுறத குறித்து இங்க சொல்லப்படுது. அடுத்து பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி என்று சொல்லப்படுகிறது. யோவான் 14:30 பார்த்தோம். இனி நான் உங்களுடனே அதிகமா பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று பார்த்தோம். அப்ப இந்த உலகத்தின் அதிபதியாக கர்த்தர் இருந்தது சத்ருவானவன், சாத்தானே இருந்தான். கர்த்தர் பூமியில மானிடனாக பிறந்து மரணத்தை ஜெயம் கொண்டதனால் அந்த ஆதாம் மூலம் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக் கொண்டார். அப்ப இப்ப பூமியின் அதிபதியாகவும் ராஜாக்களுக்கு அதிபதியாகவும் தேவன் ஒருவரே இருக்கிறார். அதன்தான் தானியேல் 2:21 சொல்லப்படுது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் என்று. அடுத்து உலகை ஆள்றது எப்பவுமே 2 விடயங்கள் உலகை ஆள்றதா பார்ப்போம். ஒன்று மதம் அதாவது ஆராதனை உலகை ஆளும். 2 அரசியல் ராஜாக்கள். அப்ப இந்த உபத்திர காலத்துல எப்பவுமே இந்த உபத்திர காலம், அதாவது மகா உபத்திர காலத்திலையும் வரப்போற 2ஐயும் தான் அந்தி கிறிஸ்து ஆனவன் கை கொள்றான். அதாவது மதத்தையும் தண்ட கைக்குள்ள எடுத்துக்கொள்றான், அரசியலான அந்த ராஜாக்கள் அதிகாரத்தையும் அவன் எடுத்துக்கொள்றான். அதனாலதான் 1 பேதுரு 2:9 சொல்லப்படுது, நீங்கள் உங்களை அந்த காரணத்தினால் தம்முடைய ஆசாரியமான ஒளிப்பீடத்துக்கு வரவழைக்கப்பட்ட புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டவுமாயும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அப்ப அது மட்டும் இல்லாம தேவன் எப்பவுமே ஒரு மனிதனை, அதாவது ஆதாம் என்ற ஒரு மனுஷனைத்தான் உருவாக்கின. அந்த ஒரு மனுஷன் மூலமாக கர்த்தர் அந்த ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டாருன்னா தேவ பக்தி உள்ள சந்ததி உருவாக்கப்படிக்கத்தான் உண்டாக்கின. அதனாலதான் மல்கியா 2:15 சொல்லப்படுது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததி பெறும்படிதானே. அப்ப எங்களுக்கு நாங்க கடந்து வந்தது என்னன்னா, இப்ப 2 வகையான சந்ததி எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சாதான் எங்களுக்கு அதன் மூலம் போக முடியும். அதாவது ஆதாம் காலத்துல சேத்தன் மூலமாக தேவ பக்தி உள்ள சந்ததியும், அடுத்து காயின் மூலமாக தேவ பக்தி இல்லாத சந்ததியும் உருவாக்கப்பட்டது. அதன் பின்பு நோவா காலத்திலையும் அப்படித்தான் 2 வகையான சந்ததிகள் உருவாக்கப்பட்டது. அப்ப இப்பவும் எங்களுக்கு எப்பவும் 2 வகையான சந்ததிகள் இருக்குது. ஒன்று தேவ பக்தி உள்ள சந்ததியும் இருக்கு, தேவ பக்தி இல்லாத சந்ததிகளும் இருக்கு. அப்ப இங்கு நியாய தீர்ப்புக்கு 2 சந்ததியும் தான் ஒப்பு கொடுக்கப்பட போறது. அடுத்து மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரக்காரர்களும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்ப இங்க கண்கள் யாவும் காணும், அதாவது தேவனை, அதாவது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய போது அவருடைய மார்பில் குத்தினவர்களும் அவர்களை குத்தும் போது கண்ட அத்தனை பேர்களும் என்ன செய்வாங்க, அவர்களை காண்பார்களாம். அது எப்படி சாத்தியப்படும் என்று நாம நினைக்கலாம். ஏனென்றா இயேசு கிறிஸ்துவானவர் எங்க இறங்க போறாருன்றத அப்போஸ்தலர் 1:11 சொல்லுது, கலிலேயா மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள், உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாணத்தில் இருக்கிற ஒலிவு மலை எண்ணப்பட்ட மலையில இருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அப்ப அந்த மலை எந்த மலையா இருக்கிறது, ஒலிவு மலை என்று அப்போஸ்தலர் அதே பழைய ஏற்பாட்டுல சகரியா 14:4 சொல்றார்,
அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிராக இருக்கிற ஒலிவு மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாக்கும்படி ஒலிவு மலை தன் நடு மையத்தில் இருந்து கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடக்கு பக்கத்துக்கும் ஒரு பாதி தென் பக்கத்துக்கும் சாயும் என்று அங்க சகரியா தீர்க்க தரிசனம் சொல்ற. இந்த தீர்க்க தரிசனத்தை விசுவாசிக்கிற, அதாவது சகரியா சொன்ன தீர்க்க தரிசனம் விசுவாசித்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க இப்ப ஒளிவு, அதாவது ஒளிவு மலைக்கு கீழே தங்களுடைய பிரதங்களை, அதாவது மரணம் இறந்தவங்களை கொண்டு போய் என்ன செய்யறார், அங்க கொண்டு போய் கல்லர்களாக கட்டி வைக்கிறாங்க. என் தேவனுடைய பாதம் படும்போது அவங்க உயிர் தெழுவாங்கன்னு சொல்லி அந்த ஒளிவு மலையின் மேல், மலையின் அடிவாரத்துல கட்டி இருக்கிறாங்க. நிறைய கல்லறைகளை நீங்க ஒளிவு மலை அடியிலே போனீங்கன்னா நிறைய கல்லறைகளை காணக்கூடியதாக இருக்கு. ஆனா இப்ப ஒளிவு மலையோட நிலை என்னன்றதை நாங்க பார்க்க போறோம். அந்த நீங்க வேணுமெண்டா யூடியூப்ல போய் இல்லாட்டி கூகுள்ல அடிச்சு பார்க்கலாம். கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் மவுண்ட் ஆஃப் ஒலிவ் என்று சொன்னா அந்த 1986 அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டுறதுக்காக, அந்த மலையடி வாரத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டுறதுக்காக அவங்க என்ன செய்தாங்க, ஆராய்ச்சிக்கு அந்த மண்ணை எடுத்து பார்த்தாங்க. அந்த மண்ணை எடுத்து பார்க்கப்பட்ட போது அந்த மண்ணுக்கு அந்த மலைக்குள்ள அதாவது மலை மேலிருந்து கீழாக இரண்டாக பிளக்கிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லி அங்க எந்த கட்டடங்களுமோ கட்டப்பட முடியாது, இருக்கிற கட்டிடங்களை அகற்ற வேண்டிய நிலை இருக்குன்னு சொல்லி விஞ்ஞானிகள் கூறப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஒளிவு மலையும் என்ன செய்யப்பது, கர்த்தருடைய வருகைக்காக ரெண்டாக வடக்கையும் தெற்கையுமாக பிளக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. அப்ப கர்த்தர் வரக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களும் எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு ஆதாரபூர்வமாக இருக்குது. அப்ப அவர் வரப்போற காலம் மிகவும் சமீபமாயிடுச்சு. அடுத்து பார்த்தோம் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாவும் இருக்கிறார்ன்றத பார்த்தோம். அது கிரேக்க மொழியில் முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் இருக்கிறார். கிரேக்க மொழியில இருக்கிறத அது அல்பா ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறதுன்றத பார்த்தோம். அடுத்து கர்த்தருடைய நாளிலே ஆவிக்கு உள்ளானே. அப்ப நாம் உண்மையிலே கர்த்தருடைய நாளிலே ஆவிக்கு உள்ளானே. அந்த கர்த்தருடைய நாள்ன்றதை நாம் என்னன்னு பார்க்கணும். நாம் உண்மையாவே கிறிஸ்துவர்களாக வாழ வேண்டுமானால் கர்த்தருடைய ஆவிக்குள்ளாகி வாழ வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். இங்கு யோவான் தன்னுடைய ஆவிக்கு உள்ளாகவில்லை, கர்த்தருடைய ஆவிக்கு உள்ளாதல் சொல்கிறார். அவர் கர்த்தருடைய ஆவிக்கு உள்ளாகி இருந்ததால் மட்டும்தான் தரிசனங்களை காண முடியும். அப்ப நாமளும் கர்த்தருடைய தரிசனங்களை காணணும்னா கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக, அப்ப நாம ஆவியோடையும் பாடுவோம், ஆவியோடையும் ஜெபிக்கலாம். ஆனா ஆவிக்கு உள்ளாகிறதுன்றது சரீரமாக இருக்கு. நம்மளோட ஆவி தேவனுடைய ஆவியோடு அக்கியமாதல் தான் ஆவிக்கு உள்ளாது. அப்ப நம்ம அப்படி ஒரு அக்கியத்துக்கு உள்ளாக்கப்படுறது, அப்படி ஒரு அக்கியத்துக்கு உள்ளாக்கப்பட்டுத்தான் அவர் அந்த தரிசனங்களை காணக்கூடியதாக இருக்கு. அடுத்து அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். எக்கால சத்தம் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எக்கால சத்தத்தின் மூலமாகவே கூட்டப்படுவார்கள். எக்கால சத்தம் என்னதுக்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அவசர கால செய்தியை கொண்டு வருவதற்காகத்தான் அந்த எக்கால சத்தம் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி தான் கர்த்தர் என்ன செய்யறார், நமக்கு ஒரு எக்கால சத்தமாகவே இந்த சுவிசேஷ எக்காலத்தை அந்த வார்த்தையை ஒரு அவசர செய்தியாகத்தான் நமக்கு கொடுக்கிறார். அப்ப இந்த வசனமானது, இந்த வார்த்தையானது நாங்க வெகு சீக்கிரமா வரப்போற தேவனை குறித்து நாங்க இலகுவாக இதை எடுத்துக்கொள்ள கூடாது. இது ரொம்ப நாம எடுத்துக்கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி நம்மளை தயார்படுத்துறது மட்டும் இல்லாது மற்றவங்களையும் நாங்க தயார்படுத்த வேண்டும். இங்க ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் 7 விதமாக, அதாவது கர்த்தருடைய மகிமையை 7 விதமாக வெளிப்படுத்தி இருப்பார். அதாவது அவருடைய சரீரத்தை பற்றி இங்க சொல்லப்பட்டிருக்கும். அந்த சரீரத்துக்கு 7 வகையான மகிமைகள் என்று பார்த்திருப்போம். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போன்றிருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெரும்பள்ளத்து இரைச்சல் போலிருந்தது.
தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்திக் கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையா பிரகாசிக்கிற சூரியனை போலிருந்தது. அப்ப இங்க முதலில் யோவான் நீங்க பாக்குறது வந்து அவருடைய மயிரின் வெண்பஞ்சை காண்கிறார். அவருடைய சிரசின் மயிர் உறைந்த மல்லியை போல வெண்மையாக இருந்தது. இது வந்து வயது சென்றவர்களினுக்குரிய தலைமயிரை காட்டுறது இல்ல. அதாவது அவருக்கு வயது முகந்ததை காட்டுவதாக இல்ல, அவருடைய அதாவது அனுபவத்தை காட்டுவதாக. ஏன்னா கர்த்தருடைய நம் 1000 வருஷங்கள் தான் ஒரு நாளாக கர்த்தருக்கு இருக்கு. அதனால அவருக்கு வயது சென்றதுக்குரிய அந்த வெண்மைத்துவம் இல்லை. இது அவருடைய அனுபவத்தை குறிக்கிறதுக்கான வெண்மைத்துவம், அதாவது அதிகாரத்தை குறிக்கிறதுக்கான வெண்மைத்துவம். அனுபவத்தையும் அறிவின் முதிர்வை, அதாவது மெச்சூரிட்டி என்று சொல்லுவாங்க, அந்த மெச்சூரிட்டியை காட்டுவதற்குரிய வெண்மைத்துவம் தான் இங்க சொல்லப்படுது. அதனாலதான் அவருடைய தலைமுடியில வெண்மையை குறித்து அங்க சொல்லப்படுது. அதனாலதான் இதே காட்சியை வந்து தானியல் தரிசனமா கண்டிருப்பார். அதே வெண்மை மயிரோடையும் புத்தகங்களை திறந்து அவைகளின் படி நியாய தீர்ப்புக்கு நியாயாதிபதியாக வானத்து மேகங்களோடு அவர் வருவதை கண்டேன் என்று சொல்லுவார். அப்ப அந்த ஒரு மனுஷங்களை நியாய தீர்ப்புக்கு ஒரு கொண்டு வர வேணும் என்று அவளை இலகுவான, அதற்கு நிறைந்த அனுபவமும் நிறைந்த அறிவும் உள்ளவராக இருக்கணும். அப்ப நம்ம தேவன் வந்து அப்படிப்பட்ட அறிவுள்ள தேவனும் அனுபவமான தேவனுமா இருக்கிறபடியத்தான் அவருக்கு அந்த வெண்பஞ்சை போன்றவும் உறைந்த மலையை போலவும் அவருடைய முடிகள் இருந்ததென்று தலைமுடி இருந்ததென்று சொல்லப்படுகிறது. அவருடைய கண்கள் அக்கினி சுவாலையை போல இருந்தது. அதை நாங்க ஏற்கனவே போன வாரம் பார்த்திருந்தோம். எப்படி அவருடைய அக்னி சுவாலின்னு சொன்னா உன்னத பாட்டு 8:6 சொல்லப்படுகிறது. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியதா இருக்கிறது. அதன் தணல் அக்கினி தழலும் அதன் சுவாலை கடும் சுவாலையுமா இருக்கிறது. அப்ப பாதாளத்துல எப்படி அக்கினி தணல் கொதித்து கொண்டே இருக்குமோ அதே மாதிரிதான் கர்த்தருடைய அன்பு எனது அனல் அது கண்களில அவருடைய தணலாக இருந்து கொண்டே இருக்கு. அப்ப அக்கினி சுவாலை போன்ற கண்களை அவர் உடையவர் என்று சொல்றதுக்கு காரணம் அவருடைய அன்பின் தணல் வந்து என்ன செய்யாது, அணையாத தணலாக இருக்குது. அதனாலதான் நியாய தீர்ப்புல சொல்லப்படுது இரக்கம் நேர்மை பாராட்டப்படும் என்று சொல்லி. அப்ப நம்ம தேவன் அப்படிப்பட்ட கண்களை உடையவர். அவருடைய அன்புல அவருடைய கண்களில் நமக்கு இரக்கம் எப்போதுமே கிடைக்கும். அதனாலதான் அவருடைய கண்கள் அக்னி சுவாலையை போன்றதாக இருக்குது. அடுத்தது வெண்கல பாதங்கள். அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கல பாதங்கள் போல் இருந்தது. வெண்கலம் வந்து உறுதிக்கு பேர் போனது. அதனோட வேறு எந்த உலகத்தை சேர்த்தாலும் அது இன்னும் அதிகமாக உறுதிப்படும். அதனாலதான் கர்த்தருடைய பாதங்கள் வந்து என்னது அவ்வளவு உறுதியானது உலைக்களத்துல. அடுத்து வந்து அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. பெருவெள்ளத்து தண்ணீர், அதாவது பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்ததுன்னு சொன்னா கர்த்தருடைய சத்தம் வந்து ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு விதமாக கூறப்படும். அதாவது சாமுவேலை கூப்பிடும்போது மெல்லிய சத்தமாக இருந்துச்சு. இதே சத்தத்தை தான் எலியாவும் வந்து அந்த மெல்லிய சத்தத்துக்காக காத்திருந்துதான் என்ன செய்வார், வெளியே வருவார். அப்ப அதே மாதிரி எக்கால சத்தத்தோட ஆரவார சத்தத்தோட வர்றது எங்களை, அதாவது சபை எடுத்து கொள்ளப்படும் போது மத்திய ஆகாயத்துக்கு அவர் ஆரவார சத்தத்தோட வார. அந்த ஆரவார சத்தம்ன்றது சந்தோஷத்தின் மிகுதியால ஒரு சந்தோஷத்துல, இப்ப உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம், அந்த பின் பாயிண்ட் சந்தோஷம் வாங்க. அந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல நீங்க எல்லாருமே என்ன செய்வீங்க, ஒரு பவுண்டரி அடிக்கிறதுக்கு கடைசி நேரத்துக்கு வரைக்கும் காத்திருப்பீங்க. அந்த பவுண்டரி அடிச்சுட்டா எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு ஆரவார குதூகலமான சந்தோஷத்தோட அதை எதிர்கொள்ளுவாங்க. அதே மாதிரிதான் தேவன் இத்தனை வருஷம் தன்னுடைய மக்கள் தனக்காக காத்திருந்தவர்கள் வரும்போது அவர் ஆரவார சத்தத்தோட வாராருன்னு சொல்லப்படும். ஆனா இங்க வந்து பெரும் வெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. அப்ப இந்த பெரும் வெள்ள இரைச்சல்ன்றது வெள்ளம் என்று சொல்லிக்க வெளிப்படுத்தல் 17:15 சொல்லப்படுது. தண்ணீர்கள் வந்து என்னத்துக்கு ஒப்பிடுறாருன்னா ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளுக்கும் பாஷைக்காரலும் என்று சொல்றார். அப்ப அந்த ஜனங்களுக்கு இடையிலே பெரிய இரைச்சலான ஒரு சத்தமாக இருந்துச்சு. அப்ப அந்த ஜனங்களுக்கு இடையிலே ஒரு பெரிய
இரைச்சலான சத்தமாக அவருக்கு இருக்கும்போது அது நியாய தீர்ப்பை குறிக்கிறதா இருக்கு. அவர் நியாய தீர்ப்புக்கு அந்த இரைச்சலான அந்த அந்த அதுதான் காட்டப்படுது. அவருடைய சத்தம் பெரும் வளர்த்து இரைச்சலைப்படும் நியாய தீர்ப்புக்கு உரிய தேவனாக அவர் வெளிப்படுறத அங்க காணக்கூடியதாக இருக்குது. வலது கரத்தில் 7 நட்சத்திரங்கள், தம்முடைய வலது கரத்திலேயே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். இவ்வேழு நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களா இருப்பதென்று வசனம் விளக்குது. அந்த 7 நட்சத்திரங்களும் என்றது சபையின் தூதர்கள், அதாவது இந்த 7 சபைக்குரிய போதகர்கள் என்று சொல்லப்படுது. அடுத்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை பற்றி பார்த்தோம். அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஒருவருக்கு நியாய தீர்ப்பை கொடுக்க, அந்த வார்த்தை கொடுப்பவருக்கு சுத்திகரிப்பாகவும் அதை பெற்றுக்கொள்வதற்கு நியாய தீர்ப்பாகவும் இருக்கும். அதனாலதான் 2 பக்கத்துக்கும் அது சுத்திகரிப்பாக இருக்கிறதுனாலதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்பட்டுச்சு. அதனாலதான் எபிரேயர் 4:12 அந்த பட்டயமானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்ன செய்யும், எப்படிப்பட்டது, என்னத்தை பிரிக்கிறது என்றத அழகா எபிரேயர் 4:12 சொல்லப்படுது. அடுத்து சூரியனை போன்ற முகம். அவருடைய முகம் வல்லமையும் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. மறுரூப மலையில அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசித்தது என்றதை பார்த்திருப்போம். இங்க இன்னொரு விஷயத்த நான் எனக்கு உணர்த்தப்பட்ட ஒரு விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன். சூரியனை போன்ற முகம் என்று நாங்க பார்க்கும்போது நீங்க உங்க எல்லாருக்குமே படிச்சிருப்பீங்க. ஆதியாகமம் 1:3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்ற வெளிச்சம் உண்டாயிற்று. இப்ப நாம யாருமே இதை யோசிச்சிருக்க மாட்டோம். ஏனென்றா வெளிச்சம் உண்டாக கடவுதுன்றது வெளிச்சம் உண்டாயிற்று. அப்ப நாம நினைச்சிருப்போம் என்னது, அப்பவே என்ன செய்யுது, சூரியன் உண்டாயிற்று, சூரியன் தான் வெளிச்சத்தை கொடுக்கிறதுன்றது எங்களுக்கு தெரியும். ஆனா ஆதியாகமம் 1:16 சொல்லப்படுது, தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசித்தது. அப்ப ஆதியாகமம் 1:16 தான் தேவன் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உருவாக்குறார். அப்ப அது மட்டும் என்ன செய்யற, அங்கு வெளிச்சமே இல்லை, சூரியனாலையும் வெளிச்சம் கொடுக்கப்படையில, ஒண்ணும் செய்யப்படையில. ஆனா அங்கு தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்றதும் வெளிச்சம் உண்டு. அதனாலதான் தேவனுடைய முகம் அவ்வளவு பிரகாசமானது. தேவனே தான் அங்க பிரகாசமான ஒளிய கொடுத்தார். அதனாலதான் வெளிப்படுத்தலையும் 22:5 அங்கு இரா காலம் இருக்காது, விளக்கு சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்கள், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாள்வார்கள். அப்ப நம்ம புதிய எருசலேம்ல எப்படிப்பட்ட எருசலேமா இருக்க போறது, அங்க இரவும் இராது பகலும் இராது, சூரியனும் தேவைப்படுவதில்லை. ஏனென்றா புதிய எருசலேம் இப்ப பூமி எப்படி, இப்ப இருக்கிற பூமி ரவுண்டா இருக்குது, சுத்தி வருது, நட்சத்திரங்களை கோளுகளை சுத்தி வருது. ஆனா இந்த புதிய எருசலேம் சதுரமாக கட்டப்படுகிறது. அந்த புதிய எருசலேம் ஒரு இடத்துல தங்கி இருக்க போறது, அது சுத்த போறது இல்லை. அங்க அப்ப இராக்காலமும் இருக்க போறது இல்லை, நட்சத்திரங்களும் இருக்க போறது இல்லை, சூரியன் சந்திரன் எதுவுமே இருக்க போறது இல்லை. கர்த்தராகிய தேவன் மட்டும்தான், அவர் மட்டும்தான் அங்க பிரகாசமான ஒளியாக இருக்க போறார் என்று சொல்லப்படுது. நான் அவரை கண்ட போது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்ப மாமிசத்துல தோன்றிய எந்த மனுஷனும் என்ன செய்யலாது, அவருடைய தரிசனத்தை முழுமையா கண்களாக காண முடியாது. அப்ப அதனால அவர் செத்தவனை போல விழுந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய சரீரம் மரணிக்கிற நிலையில இருக்குது. ஆனா ஆவியோ கர்த்தருடைய ஆவியோட ஐக்கியமாதல குறிக்குது. நான் அடுத்து அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களா, நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளா. அப்ப நாங்க இப்ப 7 சபைகளையும் 7 குத்து விளக்குகளை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த 7 சபைகளையும் 7 குத்து விளக்குகளையும் பற்றி பார்க்கும்போது நாங்க முதல்ல 5 காரியங்களை நாங்க பார்க்கணும். அது சாப்டர் 2. நீங்க எல்லாருமே 2வது வெளிப்படுத்தல 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் வாசிக்கிறதுக்கு. அதுல 2வது அதிகாரத்துல தான் நாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு. முதலாவதா எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கு
மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாவது. அப்ப இங்க நாங்க 5 காரியங்களை பார்க்கணும். இந்த ஒவ்வொரு 7 சபையிலையும் நாங்க 5 காரியங்களை பார்ப்போம். ஒன்று அதன் பெயர், அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரிதான் தேவன் வெளிப்படுறதும் இருக்கும். அந்த தேவனுடைய 7 விதமான தன்மைகளை நாங்க முதலாவது அதிகாரத்துல பார்த்தோம். அந்த 7 விதமான தன்மைகளோடு தான் இந்த 7 விதமான சபைகளுக்கும் தேவன் வெளிப்படுவார். அப்ப அந்த சபையின் பேருக்கும் அந்த 7 விதமான தன்மைகளுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்ப அதனால நாம இங்க என்ன கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு? அந்த சபையின் பேருக்கும் அதனுடைய காலம், அடுத்தது குட் குவாலிட்டி, அதனுடைய நன்மைகள், அடுத்து அதோட குறைகள், அடுத்து கிரீடம், அது கொடுக்கப்படுற கிரீடம், அது நேம், டைம், குட் குவாலிட்டி, ஃபால்ஸ் ரிவார்ட்ஸ் இருக்கு. 5 காரியங்களை நாம் இதுல ஒவ்வொரு சபையிலையும் நாங்க கண்டு கொள்ள வேண்டும். அப்ப முதலாவது சபையில தேவன் என்ன செய்யறார்? அது கர்த்தர் உலாவுகின்ற ஒரு சபையா காணப்படுகிறது. 7 பொன் குத்து விளக்குகளுக்கு மத்தியிலே, பொன் குத்து விளக்குன்றது சபை என்று சொல்லப்படுது. அப்ப 7 நட்சத்திரங்கள் என்றது தூதர்கள். அப்ப அந்த 7 பொன் குத்து விளக்குகளும் உலாவுகின்ற சபையாக காணப்படுது. எபேசு என்றது விரும்பத்தக்கது. அதுல அர்த்தம் விரும்பத்தக்கது. நாங்க இதை ஏற்கனவே பார்த்திருந்தோம். கிரீக்ல உள்ள, துருக்கியில உள்ள 7 வகையான ஒரு பட்டணத்தோட பேர் தான் கர்த்தர் இதை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்றத நாங்க முன்னாடியே பார்த்திருந்தோம். அப்ப அந்த 7 பட்டணங்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கான காரணம், அந்த பட்டணத்தோட பேருக்கும் அந்த காலத்துல இருந்த மக்களுக்கும் கர்த்தர் வழிபட்ட விதத்துக்கும் சம்பந்தம் இருந்தது. அப்படியான நாங்க இப்ப இந்த 7 வகையான சபையும் ஏன் நாங்க கற்றுக்கொள்றோம்னா, இந்த 7 வகையான சபையும் காலங்கள் கடந்திருக்கலாம். இப்ப நாங்க கடைசி கால சபையில இருக்கலாம். ஆனா எங்களோட தன்மை இதுக்குள்ள இருக்குதான்றத நாம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதாவது முதலாவது சபையில சொல்லப்படுற மாதிரி ஆதியிலே ஆதியில கொண்ட அன்பை விட்டா என்று சொல்லப்படுது. அப்ப நாங்க ஆதியில தேவனை நாங்க எப்படி நேசிச்சோமோ அந்த அன்பை விட்டுட்டோமான்னு நாம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதுக்குத்தான் கர்த்தர் இந்த 7 சபைகளை குறித்தும், இந்த 7 சபையில தன்மைகளும் இந்த நம்ம சபைகளுக்குள்ள கட்டாயம் இருக்கு. இந்த 7 வகையான மக்களையும் இன்றும் நாங்க காணக்கூடும். ஏன்னா இந்த 7 வகையான மக்களும் என்ன செய்யறாங்க? 7 விதமாக ஒவ்வொரு சபைக்குள்ள வழிபட்டு கொண்டுதான் இருப்பாங்க. அப்ப கர்த்தர் அதுக்காகத்தான் பொதுவாக இந்த 7 சபைகளின் தன்மைகளை குறித்து கர்த்தர் சொல்றார். அப்ப இந்த 7 விதமான தன்மைகளில் நாம என்ன நிலையில இருக்கிறோம், எந்த குறநிலையில இருக்கிறோம் என்றதை பார்த்து நிறைவாக்கப்படும். அப்ப எபேசு என்றது விரும்பத்தக்கது. அதுக்குரிய காலம் கிபி 33 இருந்து 100 வரைக்கும். அதாவது இது அப்போஸ்தலர் காலம் என்று சொல்லுவாங்க. அதனாலதான் தேவன் உலாவுகின்ற காலமாகவும் உலாவுகின்ற சபையாகவும் அது காணப்பட்டது. இதுல இருக்கிற நன்மைகளை பாத்தீங்கன்னா, ரெண்டாவது அதிகாரம் 2வது வசனத்துல, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அப்போஸ்தலர்கள் அல்ல என்று சொல்கிறதை சோதித்து அறிந்திருக்கிறதையும். அப்ப இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, பொல்லாத கிரியைகளையும் பிரயாசத்தையும், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதாவது கர்த்தருக்காக நாம செய்யற கிரியைகள் பிரயாசத்திலும் தேவன் காண்கிறவரா இருக்க, பொறுமையும் தேவன் காண்கிறவரா இருக்க. ஆனா நீ பொல்லாதவைகளை சகிக்க கூடாமல் இருப்பது. அப்ப தேவன் இங்க என்ன சொல்றார்? இப்ப பொல்லாதவைகளை சகிக்க கூடாமல், அப்ப நாம ஒரு காரியம், அதாவது தேவ சித்தத்துக்கு எதிராகவோ ஏதாவது ஒன்று நடக்கும் போது அதை சகித்துக் கொள்றத தேவன் விரும்புறதில்லை. அதுக்காக அவங்கள குற்றப்படுத்துறதையும் தேவன் விரும்புறதில்லை. அதுவும் கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். அப்ப என்னது? உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் அதற்கு மேல் உண்டானது தீமையால் உண்டானது என்று தேவ வசனம் சொல்லுது. அப்ப நாம எதையுமே சகித்துக்கும் கொள்ளக்கூடாது. ஐயோ, அப்ப அந்த நேரத்துல நாம எதை தேவனுடைய வசனம் எங்களுக்கு எதை உறுதிப்படுத்துதோ, ஒரு தவறான ஒருத்தர் அதனாலதான் தேவ வசனம் சொல்லுது, இப்ப நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம கூட பயணிக்கிறவங்க ஒரு தவறான பாதையில போகும்போது அவங்க செய்யற தவறை நாங்க உணர்த்தாம இருப்போமா இருந்தா, எசேக்கியேல் 42ஆம் அதிகாரத்துல சொல்லுது, அவனுடைய இரத்த பழிக்கு நாம ஆளாகுவோம் என்று. அப்ப நம்ம கூட பயணிக்கிறவங்களே என்ன செய்யும் போது, அந்த தவறான பாதையில இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்கு அது தப்புன்றத உணர்த்தணும். நம்ம சகித்து கொள்ள கூடாதுன்றத தேவன் அங்க சொல்ற.
அப்ப உணர்த்தும் போது அவங்க உணர்வடைஞ்சு திருந்தி கொண்டா நாம அவங்களோட இரத்த பலிக்கு இதாயிடுவோம். நம்ம அதை சொல்லாம சகித்து கொண்டு போனோம் என்று சொன்னா கர்த்தர் அதை விரும்ப மாட்டார். அதனால நம்ம கூட பயணிக்கிறவங்க நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது நாம் என்ன செய்யணும், அந்த காரியங்கள் நீங்க செய்யற காரியம் தவறா இருக்கு, வசனத்தை நமக்கு எல்லாத்துக்குமே வசனம் தான் உண்டு, வசனத்தின் படிதான் நம்ம சொல்லணும். அந்த வசனத்தை எடுத்து பைபிள்ல இந்த வசனத்துல தேவன் சொல்லி இருக்கிறார், நீங்க இப்படி செய்யக்கூடாதுன்றத நாம மற்றவங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் சோதித்து கண்டறிந்தார்களாம். அப்ப அப்போஸ்தலர் அந்த காலத்துல, அதாவது நான் சொல்றது கிறிஸ்துவுக்கு பின் 33க்கு பிறகு 100க்கும் வரையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை கண்டு கொள்வதற்கு எந்த டெக்னாலஜியும் இல்ல, போன் இல்ல, எந்த வசதிகளுமே இல்ல. அப்ப அவர்கள் எப்படி கண்டு கொள்ளுவார்கள் என்று சொன்னா, யாராவது தேவனுடைய வசனத்தை பேச சொல்லும் போது அவர்கள் தேவ வசனத்தை மட்டும் பேசினார்கள் என்று சொன்னா அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்றும், தேவ வசனத்தை இல்லாது வேறு காரியங்களை குறித்து இல்லாட்டி ஊதியத்தை குறித்து ஏதாவது பேசினார்கள் என்று சொன்னா அவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல என்று தான் அறிந்து கொண்டார்களாம். அப்ப அவர்கள் முதல்ல பேச விட்டுத்தான் அவர்கள் சோதித்து அறிந்து கொள்வார்களாம். அதுக்கு பிறகுதான் அவர்களுடைய வசனத்தை அவர்கள் கேட்பார்களாம். அப்ப தேவன் அங்க இந்த 2 காரியத்தையும் அந்த சபை செய்தது, சகித்து கொள்ளாம இருந்ததும், அடுத்தது அப்போஸ்தலர் அல்லாதவர்களை கண்டு கொண்டதாக இருக்கிறது. அடுத்து நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. அப்ப இந்த சபை என்ன செய்து இத்தனை நன்மைகளும், அதாவது கர்த்தர் உலாவுகின்ற ஒரு சபையாகவும் இருக்குது, அதே நேரம் என்ன செய்து எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிற சபையா இருக்கு. ஆனா ஒரே ஒரு மன வருத்தமா கர்த்தருக்கு இருக்க, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று. எப்பவுமே நாம அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவனை அறிஞ்சு கொண்ட போது நமக்குள்ள ஒரு தேவ வைராக்கியம் வரும். அந்த வைராக்கியத்தின் நிமித்தம் அந்த சுவிசேஷத்தை நாம் பெற்ற அந்த சந்தோஷத்தை யாருக்காவது சொல்லணும் என்று, ரட்சிப்பின் சந்தோஷம் என்று சொல்லுவோம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம யாருக்காவது தெரியப்படுத்துவோம் என்று நினைப்போம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தெரியப்படுத்துறதே நமக்கு ஒரு இதா இருக்கும். கர்த்தர் அந்த அன்பு, அந்த நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னு நமக்குள்ள இருக்கிற அந்த அன்பை கடைசி வரையும், அதாவது முடிவு பரியந்தமும் இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புற. ஆனா நாம என்ன செய்வோம், அது கொஞ்ச காலங்களுக்குள்ள தான் எங்களுக்குள்ள தனிஞ்சிருக்கு, அதற்கு பிறகு அது நம்மளை விட்டு தனிஞ்சு போயிடும். அப்ப கர்த்தர் சொல்றார், அந்த அன்பு அப்படி இருக்க கூடாது, கடைசி முடிவு பரியாந்தம் வரை தேவனை நாம எப்படி ஆரம்பத்தில இருந்து நேசிச்சோமோ அதே அன்போட முடிவு பரியாந்தம் அதே அன்பை செலுத்தணும் நினைக்கிறேன். ஆகையால் நீ இன்ன நிலையில் இருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரத்தில் உன்னிடத்தில் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். இப்ப கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீ மனம் திரும்பணும். அதாவது ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்றதை உணர்ந்து திருத்தி மறுபடியும் நீ மனம் திரும்பி என்ன செய்யணும், அன்பை செலுத்தும்படி சொல்றா. அப்படி இல்லாட்டி என்ன செய்வாராம், விளக்கு தண்டை எடுத்து போடு. அப்ப விளக்கு தண்டுன்றது என்னன்றதை நாங்க பார்க்கணும். அப்ப அந்த சகரியா 4:11 சொல்றார், பின்பு நான் அவரை நோக்கி குத்து விளக்குகளுக்கு வலது புறமாகவும் அதற்கு இடது புறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவு மரங்களும் என்னவென்று கேட்டேன். அதுக்கு சகரியா 14 அதற்குரிய பதில் சொல்றார், இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கு ஆண்டவருமாய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். அப்ப இந்த விளக்கு தண்டு என்றது என்னத்திற்கு, அதாவது ஒலிவு மரம் என்றது அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே வெளிப்படுத்தல் 11:4 சொல்லப்படுது, பூலகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவு மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. அப்ப ஒலிவு மரமும் விளக்கு தண்டுகளும் என்றது எதுவா இருக்குது, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஊழியக்காரர்களை குறிக்குது. அப்ப கர்த்தர் இங்க என்ன சொல்ற, நீ மனம் திரும்ப விட்டா உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த போதகர் ஊழியக்காரனை என்ன செய்தவன் உங்களிடத்தில இருந்து எடுத்து போடுவன். அப்ப போதகருக்கு கீழ்ப்படிந்து நடக்காவிட்டா, அந்த ஆதியில கொண்டிருந்த அன்பை நாங்க மறுபடியும் அவனுக்கு கொடுக்காவிட்டா என்ன செய்வாராம், போதகரை
அந்த இடத்துல இருந்து நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு இடத்துல கர்த்தர் ஒரு ஊழியக்காரன் மூலமாக பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆனா அந்த இடத்திலே அவர் நிலைச்சு நிற்க மாட்டார். சில நேரத்துல அந்த போதகர் வேறொரு இடத்துக்கு போய் வேறொரு இடத்துல இருந்து அந்த இடத்துல அவர் குறிக்கப்பட்ட காலத்தை தான் கொடுத்திருப்பார். அந்த காலத்துக்குள்ள மக்கள் மனம் திரும்ப விட்டா கர்த்தர் என்ன செய்வார், அந்த இடத்துல இருந்து அந்த ஊழியக்காரரை என்ன செய்வார், வேறு பிரிச்சு வேறொரு இடத்துக்கு கொண்டு போவார். அப்ப அதைத்தான் இங்க கர்த்தர் சொல்ற, நீங்க மனம் திரும்ப விட்டால் உங்கள் இடத்துல இருக்கிற விளக்கு தண்டை எடுத்து போடுவன். அதனாலதான் கர்த்தரே விளக்காய் இருக்கிறார். அந்த விளக்கின் மூலம் விளக்கு தண்டுகள் மூலம் தான் கர்த்தர் பிரகாசிக்க விரும்புறார். எப்பவுமே கர்த்தர் எப்பவுமே என்ன செய்வார், விளக்கு தண்டுகளின் மூலமாகத்தான் பிரகாசிப்பார். ஊழியக்காரர்கள் மூலமாகத்தான் கர்த்தர் எப்பவுமே பிரகாசிக்க விரும்புறவர். அதனால எப்பவும் நாம் என்ன செய்யணும், ஊழியக்காரங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற தன்மையை கீழ்ப்படிவை நாங்க கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில இருக்கிறோம். கற்றுக்கொள்ளும் போதுதான் இந்த வசனங்களும் எங்களுக்குள்ள கிரிய செய்யக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த சபையில இருக்கிற நன்மையை பார்த்தோம். நன்மைதான் அங்க சொல்லப்படுது. சகித்து பொறுமையையும் கிரியைகளையும் பிரயாசத்தையும் சகிக்க கூடாததை சகிக்காம இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களே அப்போஸ்தலர் சோதித்து அறியறதெல்லாம் அந்த நன்மையாக கண்டது. அப்ப இங்க இருக்கிற தீமை என்னன்னு பார்த்தோம். ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்பதுதான் அதுல இருக்கிற தீமை. அடுத்து இதற்கு தீர்வை சொல்ற. அந்த தீர்வும் என்ன செய்யுது, நீ மனம் திரும்பாவிட்டால் உன்னிடத்துல இருக்கிற விளக்கு தண்டை எடுத்து போடுவேன் என்று சொல்ற. அப்ப தீர்வும் சொல்லிட்ட. அடுத்து என்ன செய்யற, நான் வெறுக்கிற நிக்கலாய் மதஸ்தவரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. நாங்க இந்த பெர்கமு சபையை பற்றி பார்க்கும் போதுதான் இந்த நிக்கலாய் மதஸ்தவரின் கிரியைகளும் பாலாக்கு கிரியைகளையும் இயேசபேலின் கிரியைகளை பற்றி பார்க்க போறோம். அந்த சபையில அந்த 3 காரியங்களும் இருக்குது. நிக்கலாய் மதத்தவர்கள்ன்றது கள்ள போதகம். அப்ப அந்த கள்ள போதகம் என்றது என்னன்றதை நாங்க 3வது சபையில தெளிவாக கற்றுக்கொள்ளுவோம். அப்ப இந்த கள்ள போதகத்தின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாயாம். அப்ப இந்த சபை எப்படிப்பட்டதா இருந்தது, உள்ளுக்குள்ள அப்போஸ்தலர் அல்லாத சுவிசேஷர்கள் வராத படிக்கு அவர்கள் சோதித்து ஆராய்ந்து கொண்டார்கள். கள்ள போதகங்கள் அவர்களுக்குள்ள வராததையும் என்ன செய்தாங்க, கண்டறிஞ்சு கொண்டாங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். ஜெயம் கொள்கிறவனுக்கு அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை பொசிக்க கொடுப்பேன். அப்ப தேவன் இங்க கொடுக்கிற ரிவார்ட்ஸ் என்னன்னு சொன்னா, லைக் தேவனுடைய பரதேசியின் மத்தியில, அதாவது ஆதி ஆகமத்துல ஆதாமுக்கு எதை கொடுக்க மறுத்தாரோ, ஜீவ விருட்சத்தின் கனியை நீ பொசிப்பதில்லை என்று சொன்னாரோ, அதே ஜீவ விருட்சத்தின் கனியை எங்க ஜெயம் கொள்கிறவருக்கு கொடுக்கிறார். அப்ப இந்த ஜெயம் கொள்கிறவன் என்னது, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவனாக இருக்கிறார். அப்ப இது 1வது சபையில நீங்க அந்த 5 காரியங்களையும் கண்டு கொண்டிருப்பீங்க. அதாவது அந்த பெயர் விரும்பத்தக்க சபையாக இருந்துச்சு, அப்போஸ்தலருடைய காலமாக இருந்துச்சு. அதுல நன்மைகளை பார்த்தீங்க. ஆனா அதுல இருக்கிற தீமை, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்ற குறிய பார்த்தீங்க. அடுத்து அதுக்கு கொடுக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்கிறாருன்னு சொல்ற. அப்ப அந்த 5 காரியங்களையும் 1வது சபையில பார்த்தோம். இப்ப 2வது சபையை பற்றி பார்க்க போறோம். அடுத்து சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவருமானவர் சொல்கிறதாவது. அப்ப இந்த சிமர்னா சபைக்கு எப்படி கர்த்தர் வெளிப்படுறாருன்னா, முந்தினவரும் பிந்தினவராகவும் மரித்தவரிலிருந்து பிழைத்தவருமாக இருக்கிறவர் என்று சொல்றார். அப்ப இந்த சபைக்கு கர்த்தர் வெளிப்படுற விதம் இந்த சபைக்கும் ஒரு காரியம் இருக்கு. அப்ப இந்த சிமர்னா என்றது என்னன்னு சொன்னா, அதுக்கு இனிய நறுமணம், வாசனை உள்ளதாக இருக்கு. கர்த்தர் எப்பவுமே பவுல் சொல்ற, கர்த்தர் எப்படியான வாசத்தை விரும்புறாருன்னு சொன்னா, மரணத்துக்கு ஏதாவான மரண வாசம் வீசாத படிக்கு ஜீவனுக்குரிய ஜீவ வாசம், சுகந்த வர்க்கத்தையே கர்த்தர் விரும்புறாருன்னு பவுல் சொல்ற. அதே மாதிரிதான் கர்த்தரின் சேர்ந்த இந்த சபை எந்த குறைகளுமே இல்லாத சபையாக, கர்த்தருக்கு நறுமணம் வீசுற சபையாக இருந்திருக்குது. இந்த காலகட்டம் என்னன்னு பார்த்து சொன்னா, கிபி 100ல இருந்து கிபி 311 மட்டும். ஏனென்றா இது கர்த்தருக்காக பாடுகளை அனுபவிச்ச சபை. இந்த காலகட்டத்துலதான் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அநேகமாக கொல்லப்பட்டார்கள், இரத்த சாட்சியாக மறிக்கப்பட்டார்கள், உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள். இந்த காலத்துல
கிறிஸ்தவர்கள் எல்லாமே போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொடுமையான காலமாகத்தான் இந்த சிமர்னா சபை இருந்துச்சு. அப்ப கத்தரிங்க அந்த சபையை குறித்து என்ன சொல்றேன்னா, உன் கிரியைகளையும் உன் உபத்திரத்தையும் நீ ஐஸ்வர்யனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை ஜூதர் என்று சொல்லியும் ஜூதரா இல்ல சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக தாசானவன் உங்களுக்கு சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவர். அப்ப கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, 10 நாள் உபத்திரத்துல போடுவார்கள். 10 நாள்ன்றத நாங்க தானியேல்ல படிக்கும் போது ஒரு நாள் ஒரு வருஷத்தை குறிக்கும்னு சொல்ல, அந்த 10 வருஷம் என்ன செய்யப்பட்டார்கள்? இந்த சிமர்னா காலத்துல அந்த சபையில இருந்த காலத்துல இந்த காலத்துல 100ல இருந்து 318 உள்ள காலங்கள்ல இருந்த மக்கள் என்ன செய்யப்பட்டாங்க? உபத்திர காலத்துக்கு கொண்டு போகப்பட்டாங்க. அப்ப படும் பாட்டை குறித்து நீ எவ்வளவும் கவலைப்படாத. உனக்கு நான் என்ன செய்வேன்? ஜீவ கிரீடத்தை தருவேன். அப்ப இந்த ஜீவ கிரீடத்தை தர்றது மட்டும் இல்லாம என்ன செய்யற? அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை விட்டுட்டேன். நீ ஐஸ்வர்யனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை அறிந்திருக்கிறேன். அப்ப இந்த வசனம் எதை குறிக்குதுன்னு சொன்னா, நீ ஐஸ்வர்யனா இருந்தும் உனக்கு இருக்கு. அப்ப அவங்க என்ன செய்யறாங்களாம்? அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்களா இருந்திருக்காங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க ஐஸ்வர்யனாக இருந்தும் உலகத்து வாழ்க்கையில அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களாம்? தரித்திரர்களாக இருந்தார்களாம். அப்ப இன்றைக்கும் நிறைய ஊழியர்களை பார்த்தோம் என்று சொன்னா, அவருடைய வாழ்க்கை அப்படியான வாழ்க்கையாத்தான் இருக்கு. ஆனா அதை கர்த்தர் காண்கிறவரா இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? உலகத்துக்கு கர்த்தரோடு அவர்கள் ஐக்கியமான ஒரு வாழ்க்கைய வாழுவாங்க. அது ஐஸ்வர்யமா அவர் ஆவிக்குரிய விதத்துல ஐஸ்வர்யம் இருக்கும். ஆனா மற்றவர்களுக்கு பார்க்கிற உலகத்து வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒரு தரித்திரமான வாழ்க்கையா இருக்கும். ஆனா அது கர்த்தர் காண்கிறார். அதனால நாம அதை குறித்து கவலைப்படக்கூடாது. ஏன்னா தேவனுக்கு மறைவாக எதுவுமே இல்லை. அப்ப அதனால தேவன் அதை கண்டிருக்கிறார். கண்டதையும் தேவன் எப்பவுமே நம்மள இருக்கிற நன்மைகளை சொல்லாமையும் விட மாட்டார். அதே நேரம் நம்மள இருக்கிற குறைகளையும் சொல்லாம விட மாட்டார். அப்ப நம்மளோட நன்மையும் அவர் பார்க்கிறார், நம்மள இருக்கிற குறைகளையும் காண்கிறார். அப்ப அந்த இடத்துல என்ன செய்யற? அப்படி இருக்கிறதையும் நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆனாலும் நீ என்ன செய்? எதை குறித்தும் கவலைப்படாத என்று தேவன் இங்க சொல்றார். அது மாதிரி நீ சாத்தாண்ட எல்லைகளை குறித்து, அதாவது ஜூதர் இல்லாதவங்க அந்த நேரத்துல ஜூதர் இல்லாத ரோமர்களாலதான் அந்த அவ்வளவு பாடுகளுக்கு அந்த மக்கள் கொண்டு போகப்பட்டாங்க. ரோம ராஜ்யம் தான் அந்த நேரத்துல நடந்தது. அந்த ரோம ராஜ்யத்துல அத்தனை பாடுகளுக்கு மத்தியில இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்ட போது பிலாத்துட்டையும் ஏரோது மன்னனட்டையும் கொண்டு போகப்பட்ட. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஜூதர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாகத்தான் அவரை பார்த்தாங்க. அப்ப அதனாலதான் இது உங்களுக்கு உரிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. இதை நீங்களே தான் தீர்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அடுத்தடுத்து வரும் காலங்கள்ல தான் என்ன செய்யப்பட்டது? ஒரு கிறிஸ்தவம் என்றது ஒரு வேற மதத்தவர்கள், யூதர்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்றது பிறகு ரோமர்கள் கண்டு கொண்டார்கள். ரோமர்கள் கண்டு கொண்டதன் நிமித்தம் தான் அந்த ரோம காலத்துல கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த காலத்துல கொடுக்கப்பட்ட எல்லா பிரச்சனையிலையும் என்ன செய்யப்பட்டாங்க? அவங்க இரத்த சாட்சியாகத்தான் மறிச்சாங்க. அப்ப அந்த இரத்த சாட்சியாக மறித்தவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறது ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். அந்த ஜீவ கிரீடத்தை மட்டும் இல்ல, அவர் சொல்ற ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவான், ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. இப்ப நம்ம ஜெயம் கொள்கிறவன், அப்ப ஜெயம் கொள்கிறவனுக்குத்தான் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். ஆனா இன்னும் ஒரு காரியத்தையும் சொல்றார், அதாவது 2ஆம் மரணம். அப்ப அந்த 2ஆம் மரணம் என்னன்னு பார்த்தோம் என்று சொன்னா, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லுது, மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டது, இதுவே 2ஆம் மரணம். அப்ப அக்கினி கடல்ல தள்ளப்படுறது மரணமும் பாதாளமும் அக்கினி நரகம் தான் 2ஆவது மரணம். உங்களுக்கு முதலாவதா என்ன செய்யப்படுது? சரீர மரணம் உண்டாக்கப்படுது. 2ஆவது மரணம் ஆத்மாக்குரிய மரணம், அது நரகம்.
அப்ப இவங்களுக்கு வந்து ஜெயம் கொள்கிறவங்களுக்கு என்னவா, நரகமே இல்ல, பரலோகத்துக்கு திறந்த வாசலை வச்சிருக்கிற அவங்க நியாய தீர்ப்பு போவதில்லை. அப்ப அவங்களுக்கு நியாய தீர்ப்பும் இல்ல, நரகமும் இல்ல, திறந்த வாசல், பரலோகத்துக்குரிய திறந்த வாசலை வச்சிருக்கிறார். அப்ப இந்த சபைக்கு வந்து ஜெயம் கொள் இந்த இந்த சபையை எடுத்து பாத்தீங்கன்னா, சிமர்ன சபையில ஒரு குறையுமே இல்லாத சபையா காணப்படுது, எல்லாமே நிறைவான சபையா காணப்படுது. அதனாலதான் அந்த குறைவில்லாத சபையை பார்த்துதான் கர்த்தர் சொல்றார். என்னன்னு சொன்னா, நீ ஜெயம் கொள்றதுனால உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கறது மட்டும் இல்ல, உனக்கு நியாய தீர்ப்பு இல்லாத பரலோக ராஜ்யத்துக்கு திறந்த வாசலை, இரண்டாம் மரணம் இல்லாத ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறாரு. அப்ப முதலாவது சபைக்கு என்ன சொல்ற, ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கிறார். இரண்டாவது சபைக்கு வந்து அவங்க பாடுகளை அனுபவிச்சது நிமித்தம் என்ன செய்யப்படுது, ஜீவ கிரீடத்தையும் இரண்டாம் மரணத்துக்கும் தப்பிக்கிறதாக இருக்குது. அப்ப இந்த ரெண்டு சபைகளை பற்றினா இன்னைக்கு பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானா நாங்க அடுத்த சபைகளை குறிச்சு பார்ப்போம். நீங்களும் இந்த 5 காரியங்களை குறிச்சு உங்களுக்கு தியானிக்க முடிஞ்ச, அதாவது சபையிட பெயர், சபைக்கு கொடுக்கப்பட்ட காலம், அடுத்து நன்மை தீமை, அதற்கு கொடுக்கப்படும் ரிவார்ட்ஸ், நீங்களும் அதை குறித்து தியானிக்க முடிஞ்சா தியானிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் சந்திப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ சிஸ்டர். தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொள்ள நீங்கள் உங்களுடைய நேரத்தை கொடுத்து தேவனை மகிமைப்படுத்தினதற்காக கடைசியாக ஜெபிக்கும்படியாக நான் சிஸ்டர் கீதாவை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற யாராவது தாழ்மையுடன் ஜெபிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வருஷத்துமுள்ள நன்றி தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவன் மட்டுமாயப்பா இந்த ஸ்தோத்திரம் இணைப்பினோடாக இணைந்து ஜெபிக்க விசேஷமாக வெளிப்படுத்தல் விசேஷத்தில் பல ரகசியங்களை கற்றுக்கொள்ள என் தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. விசேஷமா இந்த நாளில் எங்களுக்காக அப்போ அந்த வெளிப்படுத்தல் போதித்தான சகோதரி ரவேக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, அற்புதமாய் என் தேவனப்பா பல ரகசியங்கள் எங்களுக்காக போதிக்க முடியாத கர்த்தர் மகளுக்கு விசேஷ ஞானத்தை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மருந்து இன்னுமாய் அநேக வெளிப்பாடுகளை பாசர் பெற்றுக்கொண்டு எங்களுக்காக போதிக்க கிருபை வரங்களை தர முடிய ஜெபிக்கிறோம். தேசங்களில் சபைகளில் கர்த்தர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்க, வேலை ஸ்தலங்களை நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக ராஜா. விசேஷமா இந்த இணைப்பில் கலந்திருக்குதான, இந்த சபையோடு இணைந்திருக்குதான எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமுள்ள கருணை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதன்படி கடைபிடிக்கப்பா. விசேஷமா ஆண்டவரே, உடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட கர்த்தர் நீர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வல்லமுள்ள கருத்தில் ஒப்புக்கொண்டு கடைசி நாட்கள்ல அப்பா எங்களை ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பிறந்த ஆசீர்வதிப்பீராக. போதகருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் செய்கிறதான ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவரோடு கூட நிற்கிற எல்லா உடன் ஊழியர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசம் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாருக்கும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த ஜெப ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் தொடர்ந்து அநேக ஆயிரங்களுக்கு அநேக சபைகளுக்கு தேசங்களுக்கு கடந்து செல்ல கர்த்தர் நீர் பயன்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கிங்டம் ஆஃப் காட் என்ற இந்த ஸ்தாபனத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஊழியர் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் உடன் ஊழியர்கள் கர்த்தர் இணைங்க அப்பா. தரப்பில் நிற்கக்கூடிய பிள்ளைகளை அப்பா சுத்திரம் கர்த்தர் ஊழியரோடு இணைத்து சபையப்பா அந்த பட்டணத்துல வல்லமையா நீர் எடுத்து பயன்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இந்த இணைப்பினோடாக துவக்கம் முதல் முடிவு மட்டுமே எங்களோடு இருந்த எல்லா கிருபைகளுக்காக பாதுகாப்புக்காக ஆவியானவருடைய வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாருமே செஞ்சலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. அடுத்த கிழமை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை நடத்தி சமாதானத்தை தருவாராக. ஆமென். God bless you all.